ரொம்ப தங்கமான ஒரு எப்படின்னா பார்க்க தான் உருவம் தான் அப்படி இருக்குமே தவிர ரொம்ப சின்ன வயசு ஒரு 39 40 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க. அவங்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டேன், சின்ன வயசுலேயே குழந்தை பெற்றுட்டேன், அதனால மெச்சூரிட்டியாக இருக்குது அப்படிங்கிற நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ஏம்மா எனக்கு ஜோடியாக நடிச்சிங்க, இப்போ வந்து ஒரு அம்மா கேரக்டரில் நடிக்கிறே கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்பேன். ஏப்பா நாங்கள் 5 லேடிஸ் எல்லாம் அப்படித்தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் எங்கே பார்த்தாலும் நல்லா அன்பாக பேசுகிறவங்க, அவங்கள பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இப்போ இந்த சிறகடிக்க ஆசை சீரியலுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு நிறைய படங்கள் நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு. இப்போ யூனியன் எலெக்ஷனில் வரும்போது கூட நான் கேட்டேன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நிறைய வாய்ப்புகள் இப்போ தான் படங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. உண்மையிலே அவங்க நல்லா இருந்திருந்தா இந்த ஒரு சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தா அவங்களுக்கு இன்னும் பிரைட்டாக நிறைய படங்கள் நிறைய சீரியல் வர்ற நேரம் இல்லை. அவங்க இறந்ததுக்கும் இண்டஸ்ட்ரிக்கு எந்த சம்மந்தம் இல்லை. வேலை வாய்ப்பு இல்லாததுனாலையோ இல்லை கம்பெனியில் பணம் வராதனாலையோ எல்லாம் அவங்க இல்லை. அவங்களது வந்து பர்சனல் ப்ராப்ளத்துக்காக தான். அது பர்சனல் ப்ராப்ளம் என்னன்னு கூட நமக்கு தெரியாது. அதெல்லாம் அவங்களோட சொந்த விஷயம். ஆனால் அவங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் வசதி இல்லாமல் காசு இல்லாதனாலேயே அந்த விஷயம் இருக்காது. மேக்சிமம் வந்து அவங்க பர்சனல் ப்ராப்ளம் தான். மற்றபடி ஆமாம், பர்சனல் குடும்ப பிரச்சனை காரணம் அது அவங்களோட பிரச்சனை. அதுக்கு நம்ம கருத்தே சொல்ல முடியாது.